இந்த 4 விஷயமும் உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்குதான்னு பாருங்க. இந்த 4 பாயிண்ட்ஸும் இல்லைனாலும் மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்ஸ் கவர் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. முதல் விஷயம், ரூம் ரெண்ட்டுக்கு எந்த ஒரு லிமிட்ஸும் இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி இருந்தா எமர்ஜென்சில ரூம் இல்லைன்னு சூட் ரூம் கொடுத்துட்டா ஓவரால் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்ல பாதி அமௌண்ட் நம்ம செலவழிக்கிற மாதிரி ஆயிடும். ரெண்டாவது விஷயம், உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கோபே 0வா இருக்கணும். அதாவது டோட்டல் ஹாஸ்பிட்டல் பில்ல எவ்வளோ % நம்ம கையில இருந்து செலவழிக்கணும் என்கிறது இது 0ன்னு இருக்கணும். அப்போதான் நம்ம கையில இருந்து எதுவும் செலவழிக்க வேண்டியதில்லை. மூணாவது, அன்லிமிட்டெட் ரெஸ்டரேஷன் ஆஃப் கவர் இருக்குதான்னு பாருங்க. இது இருந்தாதான் நீங்க எடுத்த இன்சூரன்ஸ்ல கவரேஜ் அமௌண்ட்டை நீங்க முழுசா யூஸ் பண்ணினாலும் ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் மூலமா அந்த அமௌண்ட்டை மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா ரீஃபில் பண்ணிக்க முடியும். சோ அன்லிமிட்டெட் ரெஸ்டரேஷன் இருந்தாதான் நல்லது. நாலாவது விஷயம், நோ கிளைம் போனஸ் 50% இருக்கணும். அதாவது நீங்க எடுத்து இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் இந்த வருஷம் 10 லட்சம்னா அடுத்த வருஷம் அது 15 லட்சமா மாறணும். இதே போல ஒவ்வொரு வருஷமும் அது 50% இன்க்ரீஸ் ஆகணும். ஒரு ஏர் கிராஷ் 1 கோடி ரூபாய் ஒர்த் இன்சூரன்ஸை எஸ்பிஐ கார்ட்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. எஸ், எஃபெக்டிவ் ஃப்ரம் 15th ஜூலை 2025லேருந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டில் கிடைச்ச ஏர் இன்சூரன்ஸ் அதை எஸ்பிஐ கார்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கிரெடிட் கார்டில் இன்சூரன்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸே எடுக்காம இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்சூரன்ஸே எப்படி எடுக்கணும்னு தெரியல. அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. ஆபீஸ்ல இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸே எடுத்துக்காம நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு கம்பெனி எப்ப பிடிக்கும், கம்பெனிக்கு உங்களை எப்ப பிடிக்கும்னு தெரியாது. செப்பரேட்டா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க. ரெண்டாவது, 50 லட்சம் சூப்பர் டாப் அப் இன்சூரன்ஸ் இஸ் a must along with health insurance. மூணாவது, term insurance with critical illness கம்பல்சரியா எடுத்துக்கணும். பிளஸ் women in the family should have heart and cancer. அதை நீங்க மறக்காம எடுத்துக்கணும். இலவசனா எப்பயுமே ப்ராப்ளம், அது எப்ப வேணா நிக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். moral of the story, complimentary insurance is not comprehensive insurance. நான் இப்ப ரீசெண்டா வாசிச்ச ஒரு டேட்டா என்னை உண்மையிலே ரொம்ப ஷாக் ஆகுச்சு. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். 63 மில்லியன் இந்தியன்ஸ் ஏழ்மைக்கு, பாவர்ட்டிக்கு ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ்னால தள்ளப்படுறாங்க. ஒரு எமர்ஜென்சி அப்பாக்கு ஒண்ணு அம்மாக்கு ஒண்ணுன்னு செலவு பண்றதுனால ஒரு குடும்பமே ஏழ்மைக்குள்ள தள்ளப்படுது. இந்த பிரச்சனைக்கு ஒரு பேசிக்கான சொல்யூஷன் இருக்குது. ஆனா நம்ம நிறைய பேர் அதை பத்தி அவேரா இல்லாம போயிடுறோம். அண்ட் தட் இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு காம்பேட்டபிளான இன்சூரன்ஸோட நம்ம போனோம்னா நம்மளோட எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் அவங்க பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் காஸ்ட்லின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் நோ, ஆக்சுவலா கம்மியான விலையில இருந்தே இருக்குது. ஃப்ரம் 300 to 400 per month அவைலபிளா இருக்குது. நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃப்ரம் ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எடுக்கணும். அண்ட் இது ஒரு இன்டகிரேஷனா இருந்தாலும் அதை தாண்டி ஒன்னு சொல்றேன், தயவு செஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காம யாராவது இருந்தீங்கன்னா எடுத்துருங்க.